ஓம் குருவே போற்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமை மிகுந்த நாளாக அமைந்திட இறைவனை வேண்டி வீடியோவுக்குள் அழைக்கிறேன். நாம் ரமண மகரிஷி ஐயாவின் ஆன்ம விசார உபதேசங்களில் சென்ற வீடியோவில் ஆன்ம சாட்சாத் பிரகரணம், பகவத் கீதாச்சாரம் மற்றும் தட்சிணாமூர்த்தி தோத்திரம் போன்ற ஞான விஷயங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டினோம். இந்த வீடியோவிலும் சென்ற வீடியோவின் தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். இதில் ஆதிசங்கரர் சமஸ்கிருதத்தில் அருளிய விவேக சூடாமணிக்கு பகவான் தமிழில் அழகாக எழுதிய முன்னுரை, விசார சங்கிரகம் நூல் உருவான விதம், இதன் மூல காரணத்திற்கு உரியவர் யார், பெரியோர்களாலும் சுருதிகளாலும் சொல்லப்படுகின்ற மோட்சம் என்பது யாது, மேலும் உபதேச மஞ்சரி என்னும் நூலில் கேட்கப்பட்டுள்ள கேள்விகளும் அதற்கு பகவானால் அருளப்பட்ட அருமையான பதில்களும் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இவை அனைத்தையும் பலமுறை படித்தும் அல்லது ஏற்கனவே புலமை பெற்றுள்ள சான்றோர்களிடமிருந்தும் தெரிந்து கொண்டு பின்பற்றக்கூடிய விஷயங்களாகவே நான் கருதுகிறேன். வாங்க வீடியோவுக்குள் சென்று மற்றவற்றை காண்போம். 7. பகவானின் பிற படைப்புகள் தொடர்ச்சி. உரைநடை பகுதி. ஸ்ரீ ரமண 102 அனுவாத நூன்மாலை உரைநடை 4வது பகுதியாக அமைந்துள்ளது. இதில் முதலில் உள்ளது விவேக சூடாமணி. ஆதி சங்கரர் சமஸ்கிருதத்தில் அருளிய இந்த ஞான நூலை விருபாட்ச குகைக்கு வந்து பகவானை தரிசித்து போன ஓர் அன்பர் மறந்துவிட்டு சென்றார். பகவான் பார்வையில் அந்நூல் பட்டது. நூலை புரட்டி பார்த்த பகவான் தமது பக்தரான கம்பீரம் சேஷையரிடம் அதை கொடுத்து படித்து பார்க்கும்படி கூறினார். சேஷையருக்கு சமஸ்கிருதம் தெரியாது. ஆகவே அதற்கான தமிழ் மொழிபெயர்ப்பு நூலை தேடினார். அதனை அறிந்த பகவானின் அணுக்க தொண்டரான பழனிசுவாமி எங்கிருந்தோ அந்நூலின் தமிழாக்க பாடல் புத்தகத்தை இரவலாக வாங்கி வந்து அவரிடம் கொடுத்தார். சேஷையர் அந்நூலின் பிரதி ஒன்று கேட்டு அதன் பதிப்பாளருக்கு கடிதம் எழுதினார். நூலின் பிரதிகள் தீர்ந்து போனதாக பதில் வந்தது. ஆகவே சேஷையர் பகவானிடம் அந்நூலுக்கு தமிழ் உரைநடையில் ஒரு பொழிப்புரை எழுதி தருமாறு வேண்டினார். பகவான் பக்தரின் வேண்டுகோளுக்கு இணங்கி அவ்வாறே அந்நூலின் பொழிப்புரையை எழுதலானார். பகவான் ஓரளவு எழுதுவதற்குள் பதிப்பாளர் அந்நூலின் தமிழாக்க பிரதியை சேஷையருக்கு அனுப்பி வைத்தார். அதனால் பகவான் பாதியிலேயே பொழிப்புரை எழுதுவதை நிறுத்திவிட்டார். ஆண்டுகள் சில சென்ற பிறகு பக்தர் ஒருவரின் வேண்டுகோளுக்கு இணங்க மீண்டும் பகவான் அதை எழுதத் தொடங்கி விரைவிலேயே முடித்தார். பிரசுரிப்பதற்காகவே பக்தர் அப்படி கேட்டுக்கொண்டார் என்பதை அறிந்ததும் பகவான் அதற்கு ஓர் அருமையான முன்னுரையை எழுதி கொடுத்தார். அம்முன்னுரை ஆதிசங்கரின் அத்வைத போதனை முழுவதையும் திரட்டி முறைப்படுத்தி சுருங்கச் சொல்லி விளங்க வைப்பதாக அமைந்துள்ளது. அந்த முன்னுரை வருமாறு: உலகத்தில் எல்லா ஜீவர்களும் துக்கம் என்பதின்றி எப்போதும் சுகமாய் இருக்க வேண்டும் என தன் சுபாவம் அல்லாத ரோகாதிகளை நீக்கி எப்போதும் போல் சுகமாயிருக்க வேண்டும் என்பது போல கோருதலானும், யாவர்க்கும் தன்னிடத்திலேயே அத்தியந்தம் பிரீத்தி இருப்பதானும், பிரியம் சுகத்திலன்றி உண்டாகாததாலும், நித்திரையில் ஒன்றுமின்றியே சுகமாயிருக்கும் அனுபவத்தாலும், சுகம் என்பது தானாகவே இருக்க தன்னை அறியாத அஞ்ஞானத்தாலேயே அபாரத சம்சாரத்தில் உழன்று சுகந்தரும் மார்க்கம் விட்டு இகபர போகம் அடைதலே சுக வழியென பிரவிருத்திக்கின்றனர். ஆனால் துக்கமற்ற சுகம் கிடைக்கிறதில்லை. இதன் நேர்வழி காட்டவே சாக்ஷாத் ஸ்ரீ சங்கரர் சங்கர வேஷம் பூண்டு இச்சுகத்தின் பெருமையை கீர்த்திக்கும் வேதாந்தத்தின் பிரஸ்தானத்திரத்திற்கும் பாஷ்யம் செய்து வழிகாட்டி நடந்தும் காட்டினார். அவற்றை பார்த்தலில் அசமர்த்தராய் அதிதீவிர சுகேச்சுக்களான முமுட்சுக்களுக்கு அவை பயன்படாமையின் அவற்றின் அந்தரங்கத்தை இந்த விவேக சூடாமணி கிரந்தத்தால் வெளிப்படுத்தி முமுட்சுக்களுக்கு வேண்டிய விஷயங்களை விஸ்தாரமாய் கூறி நேர்மார்க்கம் காட்டியிருக்கின்றனர். இதில் மனுஷ்ய ஜென்மம் கிடைப்பது துர்லபம் என்றும், அதனால் தன் சுபாவ மோக்ஷானந்தம் அடைய பிரயத்தனம் செய்ய வேண்டும் என்றும், ஞானத்தாலேயே மோட்சம் என்றும், ஞானம் விசாரத்தாலேயே வரும் என்றும், அதற்கு குருவை அடைய வேண்டும் என்று குரு லட்சணம், சிஷ்ய லட்சணம்,
குரு சேவையையும் கூறி பின்னும் சுகமடைய தன் பிரயத்தனமே முக்கியம் என்றும் வாங்மாத்திர ஞானத்தால் சுகம் கிடையாது என்றும் சிரவணாதி விசாரமே மோக்ஷ சாதனம் என்று ஆரம்பித்து சரீர திரயமும் அனாத்மா அசத்தியம் அகம் என்னும் ஆத்மா அவைக்கு விலக்ஷணம், அனாத்மாவில் ஆத்ம புத்தி பந்தம் அஞ்ஞானத்தால் வந்தது ஞானத்தால் நாசமாம் என்று சிரவணத்தையும் நானார் என அகத்தில் செய்யும் சூக்ஷ்ம விசாரத்தால் அச்சரீர திரயமான பஞ்ச கோஷங்களையும் நானன்று என தள்ளி இவைகட்கு விலக்ஷணமாய் ஏகமாய் ஹிருதயத்தில் அகம் என்றிருக்கும் துவம் பதார்த்தமான ஆத்மாவை முஞ்சம் புல்லினுள் ஆணியைப் போல பிரித்து காணும் மனதையும் தத் பத உபாதியான நாமரூப பிரபஞ்சம் பிரம்ம மாத்திரமென அவ்வுபாதி நீக்கத்தையும் தத் பதார்த்தத்தையும் அவ்விரு பதார்த்தங்களான ஆன்ம பர ஐக்கியத்தை தெரிவிக்கும் தத்துவமசி மகா வாக்கிய உபதேசத்தையும் இந்த அகம் பிரம்மமாய் இருக்க வேண்டும் என்பதையும் அங்கனம் இருக்கினும் பூர்வ வாசனைகள் அதிதிடமாய் உதித்து தடை செய்யும் என்று வாசனாதிரயம் மூலமான அகங்கார வாசனை, இதன் விருத்திக்கு ஏதுவான பேத பாகிய வாசனை, இவற்றுக்கு ஏதுவான விஷேப ஆவரண சக்திகளையும் இவை நீங்கும் வரை மனதை இதயத்திருத்தி நிரந்தரம் பிரமாதமின்றி செய்யும் அகம் பிரம்மம் பிரம்மமே அகம் என்னும் சஜாதீய சத்திய ஆன்மாகார விருத்தியை கிளப்புதலாகிய பக்தி யோகம் தியானம் எனப்பட்ட ஆத்மானு சந்தானமாகிற நிதித்தியாசனத்தையும் இங்கனம் ஹிருதயத்தில் மனம் என்னும் மத்தை நட்டு அரணி தயிர் இவற்றில் அக்னி வெண்ணெய்களை வெளிப்படுத்துவது போல பிரமாதமின்றி தைலதாரை போல் நிரந்தரம் செய்யும் பிரம்மாபியாச மதன பலத்தாலா விற்பவிக்கும் சகஜ நிர்விகற்ப சமாதியில் பிரயத்தனமின்றியே அகம் புறமெங்கும் எல்லா காலமும் ஏகமாய் பிரகாசிக்கும் அப்பிரதிபந்த அபரோக்ஷ பிரம்ம சாட்சா்கார ஞானானுபவம் சித்தியாகும். அதனால் அஞ்ஞான வாசனா ஹிருதய கிருந்தியும் சம்சயங்களும் கர்மங்களும் நாசமடையும். அகண்டானந்த முத்தி சித்தியாம் என்ற சாதனத்தோடு சமாதியையும் இதில் பேத விகற்பங்கள் அணுவுமில்லை என்பதையும் இதனை அடைதலே புருஷார்த்தம், இதனை அடைந்தவனே ஜீவன் முக்தன் பரோக்ஷ ஞானி அன்று என்று ஜீவன் முக்தன் லட்சணம் அவனது கர்மத்திரிய நிவிருத்தி, இந்நிலையடைந்த சிஷ்யனது சுவானுபவம், ஜீவன் முக்தனது எதேச்சா சரணம், அவன் அடையும் விவேக கைவல்யம், புனராவிருத்தியின்மை என்பவற்றால் இருவித முக்தியான சாட்சாத்காரத்தையும் இவற்றை அனுசரித்த அநேக விஷயங்களும் குரு சிஷ்ய சம்வாதமாய் கூறியிருக்கின்றனர். இஃது பிரம்மஸ்ரீ பிக்ஷு சாஸ்திரிகளால் தமிழ் கவிகளாக முன்னமே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. நானா வர்ணத்தோடு அநேக ரூபங்களாக செய்து வைத்திருக்கும் ஒரே மிட்டாயில் அவரவர்க்கு இஷ்டமானதை வாங்கி குணதோஷம் பாராதுண்டு அவ்வொரே மிட்டாயின் ரசத்தை விவேகிகள் அனுபவித்து சுகிக்கின்றனர் அல்லவா? இதேபோல் ஆதிசங்கரர் சமஸ்கிருதத்தில் அருளிய திருக்கு திருசிய விவேகம் என்னும் சிறு நூலையும் பகவான் ஏகமே வாத்விதீயம் பிரம்ம, அதாவது இரண்டற்ற பிரம்மம் ஒன்றே உள்ளது என்னும் அத்வைத சித்தாந்தத்தில் பிரம்மம் ஒன்றே ஆயின் அது விளங்காது பிரபஞ்சம் தோன்றுவானேன் என சங்கை நிகழும் உத்தமாதிகாரியின் பொருட்டு அப்பிரம்மமாய தன் சொரூபத்தில் அந்நியமின்றி அனாதியேயுள்ள ஆவரண விஷேப ரூப அவித்யை என்னும் அற்புத சக்தி, அதாவது பிரகாசத்திலும் அந்தகாரத்திலும் தோற்றாது இருட்டின் வழியாக தோற்றும் பொய் பிரதிபலனை பிரகாசத்திற்காணப்படும் பட சாயா காட்சி போல அவ்விரளையொத்த தன் வழியாய் தோற்றும் நினைவு ரூபமான ஆத்ம பிரதிபலன் மித்யா விஷேப பிரகாசத்தில் முதலில் உண்டான கர்த்திரி ரூப அகங்கார ஜீவன் தன் கரண ரூபமனம் பூர்வ வாசனையால் காட்டும் திருசிய சாயா காட்சியை ஜாக்கிர சொப்பனாதிகளில் சத்தியமாய் பார்க்க யதார்த்த சொரூபத்தை மறைத்து திருசிய தோற்றத்திற்கு மூல காரணமான ஆவரணம் திருசியம் தோற்றுங்காலும் அலையாதிகளுடன் கூடின சமுத்திரம் போல் ஏகமாயிருக்கும் தனக்கும் அத்தோற்றத்திற்கும் பேதம் தெரிய ஒட்டாதிருத்தலின் பூர்வ சமஸ்காரத்தினால் அத்தோற்றத்தில் உள்ள திருஷ்டியை நீக்கி
தன்னையே பாஹ்யாந்திர திருஷ்டி பேதமின்றி எப்போதும் நாடும் சகஜ சமாதி பழக்கத்தால் அவ்வாவரணம் நீங்கவே அத்விதீய பிரம்மாத்ம சுரூப மாத்திரம் மிஞ்சி பிரகாசிக்கும் என ஆசாரியர் அத்வைத சித்தாந்த இரகசிய தாத்பரியத்தை விரிவின்றி சுருக்கமாய் அறிவித்த இச்சிறு கிரந்தம் ஒன்றுமே உத்தம அதிகாரிகளான முமுட்சுக்களுக்கு சாலும் என்னும் முன்னுரையோடு உரைநடை தமிழில் அருளியுள்ளார். இது விவேக சூடாமணிக்கு அடுத்து 102 அமைந்துள்ளது. உரைநடை அருண்மொழிகள். ஸ்ரீ ரமண 102 இறுதியில் 5ஆம் பகுதியாக உள்ளது அருண்மொழி தொகுப்பு. இதில் முதலில் உள்ளது நான் யார் என்னும் சிறுநூல். இது பற்றிய முழு விவரங்களும் முன் அத்தியாயத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளன. அடுத்து அமைந்திருப்பது விசார சங்கிரகம் என்னும் சிறுநூல். இதில் நான் யார் என்கிற ஆத்ம விசாரம் செய்ய வேண்டிய மார்க்கம் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. அருணாசலம் விருபாட்ச குகையில் பகவான் மௌனபால சந்நியாசியாக வாசம் செய்த காலத்தில் கம்பீரம் சேஷையரே முதலாய் அவரிடம் வினாக்கள் தொடுத்து அவர் அவற்றுக்கான விடைகளை துண்டுத்தாள்களில் எழுதித்தர பெற்று அவற்றை சேகரித்து வைத்து கொண்டவர். தீவிர ராமபக்தரான அவர் யோக சாஸ்திரத்தில் தேர்ச்சி பெற்றவர். விவேகானந்தரின் விரிவுரைகளையும் ராமகீதையில் ராமர் லட்சுமணனுக்கு போதிக்கும் அத்வைத சாரத்தையும் படித்த சேஷையருக்கு கருத்து வேற்றுமைகளை ஒருமைப்படுத்தி உட்பொருளை புரிந்து கொள்ள முடியவில்லை. பகவான் அவரிடம் கொண்ட அன்பினால் அந்நூல்களை படித்து அவற்றின் கருத்துக்களை சுருக்கி வரிசைப்படுத்தி மேலும் எழுந்த வினாக்களுக்கு அளித்த விடைகளும் சேர்ந்த தொகுப்பே விசார சங்கிரகம் என்னும் நூலாக அமைந்தது. அனுஷ்டான பரரான சேஷையரிடம் கொண்ட கனிவினால் பகவான் எப்போதும் விசார மார்க்கத்தையே உபதேசிக்கும் தமது வழக்கத்தினின்றும் சிறிது மாறுபட்டு இதில் கருமம் பக்தியாதி ஆகிய இதர மார்க்கங்களையும் காட்டியிருக்கின்றார். நான் யார் என்ற நாட்டத்தின் மூலம் அவரவர் தமது உண்மையான தன்மையை ஆராய்ந்து உணர்ந்தால் அதுவே இம்மையில் நித்யானந்த நிலையை பெறும் சாதனமாகும் என்பதை போதிக்கும் இந்நூல் சிறியதே என்றாலும் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் அற்புத அருண்மொழிகள் நிறைந்தது. அவற்றில் சில பகுதிகள் சர்வ ஜீவர்களுக்கும் சுபாவமாய் நான் போனேன், வந்தேன், இருந்தேன், செய்தேன் என எல்லா விஷயங்களிலும் நான் என்று ஒரு போதம் தோற்றுகிறது அல்லவா? அது ஏதென்று விசாரிக்கில் போதல் முதலிய தொழில்கள் தேகத்தினவே அன்றி வேறின்மையால் தேகமே நான் என்றென்றோ சொல்லுவதாய் தோற்றுகிறது. தேகமோ பிறந்ததற்கு முன் இல்லாததாலும் பஞ்ச பூதாத்மகம் ஆனதாலும் சுழித்தியில் இல்லாமையாலும் பிணமாய் போவதாலும் அதை நான் என்னும் போதமாக சொல்லக்கூடுமா? கூடாதே. இப்படி தேகத்தை குறித்து அவாந்தரமாய் நான் என்று எழும் போதமே தற்போதம் என்றும் அகங்காரம் என்றும் அவித்தை என்றும் மாயை என்றும் மலம் என்றும் ஜீவன் என்றும் பலவிதமாய் சொல்லப்படுகிறது. இதை பற்றி விசாரியாது இருக்கலாமா? விசாரிப்பதற்கு அல்லவா சகல சாஸ்திரங்களும் ஏற்பட்டு அத்தற்போத நாசமே முக்தி என்று கோஷிக்கின்றன. விசாரிப்பது எப்படி எனில் கட்டை முதலிய போலும் ஜடமான இச்சரீரம் நான் என்று ஸ்புரித்து வழங்கி வருமா? வராதே. ஆதலால் பிணமான தேகத்தை பிணம் போலவே இருத்தி வாக்காலும் நான் என்று சொல்லாமல் இருந்து இப்போது நான் என விளங்குவது எது என்று கூர்மையாய் விசாரித்தால் அப்போது ஹிருதயத்தில் நான் நான் என்று சத்தமில்லாமல் தனக்குத்தானே ஓர்வித ஸ்புரிப்பு மாத்திரம் தோன்றும். அதனை விடாது சும்மா இருந்தால் தேகம் நான் என்னும் அகங்கார ரூப ஜீவபோதத்தை முற்றிலும் நாசமாக்கி கற்பூரத்தில் பற்றிய நெருப்பு போல் தானும் சாந்தமாய் விடும். இதுவே மோட்சம் என்று பெரியோர்களாலும் துருதிகளாலும் சொல்லப்படுகிறது. தேகத்தில் இருக்கும் நான் யார் என்று விசாரித்து அசைவின்றி அந்த விசார நிலையில் நின்றால் அகம் அகம் நான் நான் என்னும் ஸ்புரிப்பு சூட்சமாய் தோன்றும். தேகத்தை மறந்து ஒருவர் நான் யார் என விசாரித்தால் ஆன்மஸ்வரூபமாகிய நான் தான் ஆகவே நிலைக்கும். யோக மார்க்கம் என்பது முரட்டு காளை மாட்டை அடித்து கட்டி போடுவது போன்றது. ஞான மார்க்கமோ பசும்புல்லை காட்டி தடவி வசப்படுத்துவதை போன்றது.
ஆகவே பெரியோர்கள் இதனையே மிக குறுகிய மிக சிறந்த மார்க்கம் என கூறுகிறார்கள். 108 விசார சங்கிரகத்தை தொடர்ந்து இறுதியாக அமைந்திருப்பது உபதேச மஞ்சரி என்னும் சிறுநூல். வேதாந்தத்திலும் சைவ சித்தாந்தத்திலும் சிறந்த தேர்ச்சி பெற்றிருந்த பள்ளி ஆசிரியரான நடேச முதலியார் பகவானின் தீவிர பக்தராகி நடனானந்தர் என்று பெயர் கொண்டு விளங்கினார். அவர் பகவானிடம் வேண்டி கேட்ட வினாக்களுக்கு கிடைத்த விடைகளின் தொகுப்பே உபதேச மஞ்சரி என்னும் இந்நூல் ஆகியது. இதில் உபதேச பிரகரணம், அப்பியாச பிரகரணம், அனுபவ பிரகரணம், ஆருட பிரகரணம் என 4 அத்தியாயங்கள் உள்ளன. முதிர்ந்த ஆன்மீக நாட்டம் உள்ளவர்களுக்கான நூல் இது. ஆயினும் சிந்தனையுள்ளவர்கள் எல்லோருக்கும் பயன்படக்கூடிய வகையில் திருத்தமும் தெளிவும் கொண்டது. இதை மெய்ப்படியாக நடனானந்தர் உபதேச மஞ்சரியில் நூல் மகிமையில் ஸ்ரீ அநாதி அகண்ட சச்சிதானந்த பரபிரம்மே தாமாய் விளங்கும் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளுடைய செவ்விய பாதாம்புயங்களை திரிகரணங்களாலும் பணிந்து அன்னாருடைய திவ்யோப தேச மணிமலர்களை வித்துவான்களால் விரும்பத்தக்க உத்தம அதிகாரிகளான முமுட்சுக்கள் அணிந்து உயர்வு எய்தல் பொருட்டு உபதேச மஞ்சரி என்னும் இந்நூலாக அணிபெற செய்கின்றேன். எம் மகா புருடருடைய உபதேச வாக்கியங்களால் அடியனுடைய சந்தேக விபரீதங்கள் அனைத்தும் ஆதித்தன் முன் அந்தகாரமென ஒருங்கொழிந்தனவோ அம்மகா புருடரான ஸ்ரீ ரமண மகரிஷிகளது அவ்வமுத மொழிகளின் சார சங்கிரகமே இந்நூலின் வடிவாம். சர்வவேத ஆகமங்களின் சிரமாகவும் அகமாகவும் விளங்குவது எதுவோ அந்த நித்திய பிரம்மமே இந்நூலின் பொருளாம். எல்லா உபநிடதங்களாலும் புகழப்படும் மேன்மை பொருந்திய பிரம்ம வித்துக்களால் அடையத்தகுந்த உயர்நலன் எதுவோ ஒப்புயர் வரும் புருட சாட்சா்காரமான அந்த ஆன்ம சித்தியே இந்நூலின் பரம பிரயோசனமாம் என்று விளக்குகிறார். அவரது விளக்கத்தை தெளிவுபடுத்தும் வினாக்களும் விடைகளும் வருமாறு. பக்தி அல்லது சித்தாந்த மார்க்கத்தின் முடிவு எது? திரிகரண சுத்தியுடன் ஆண்டான் அடிமையாக செய்து வரும் நிற்காம பக்தியின் முடிவில் தன்னுடைய செயல்கள் என்பனையெல்லாம் தலைவனுடையவையாகவே முடிகின்றன என்ற உண்மையை உள்ளவாறு உணர்ந்து சுதந்திரம், அதாவது மமகாரம் அற்று விளங்கலாம். சைவ சித்தாந்திகள் கூறும் பரபக்தி, இறைப்பணி நிற்றல் என்பவற்றுக்கும் பொருள் இதுவே. ஞானம் அல்லது வேதாந்த மார்க்கத்தின் முடிவு எது? நான் என்பது ஈஸ்வரனை அன்றி வேறாகவில்லை என்ற தத்துவம் உணர்ந்து கர்த்திருவம், அதாவது அகங்காரமற்று விளங்கலாம். இவ்விரு மார்க்கங்களுக்கும் முடிவு ஒன்றே என்பது எவ்வாறு? எவ்வாற்றானும் அகங்கார மமகாரங்களின் அழிவே வீடாகலானும் அவ்விரண்டும் ஒன்றையொன்று ஆச்சரித்து விளங்கலான் ஒன்றின் அழிவே மற்றொன்றின் அழிவுக்கு ஏதுவாகலானும் மனோவாக்குகட்கு அகோசரமாகிய மோன நிலை எய்துவதற்கு அகங்காரத்தை போக்கற்கான ஞான மார்க்கம், மமகாரத்தை போக்கற்கான பக்தி மார்க்கம் ஆகிய இவ்விரண்டுகள் ஒன்றே போதுமாகலான் பக்தி ஞான மார்க்கங்களுக்கு முடிவு ஒன்றே என்பதில் சம்சயம் இல்லை. குறிப்பு: தான் உள்ளவரையில் தலைவனையும் ஏற்பதே யாவர்க்கும் உடன்பாடாம். தற்போதும் இழந்த சாயுச்சிய பதத்தை எளிதாக பெறவேண்டின் முடிவு வரை இங்கனம் கொள்ளலே தகுதியாம். தற்போதவியல் யாது? நான் நான் என்னும் அகங்கார வடிவான ஜீவனை தற்போதம் எனப்படும். சித்தாகிய ஆன்மாவிற்கும் நான் என்னும் எண்ணம் இல்லை. ஜடமாகிய தேகத்திற்கும் நான் என்னும் உணர்வில்லை. சிச்சடங்களாகிய இவ்விரண்டிற்கும் இடையில் அவாந்தரமாக தோன்றி விளங்குவதான இம்மாயா ஜீவனை சகல அனர்த்தங்கட்கும் மூலமானதால் எவ்வுபாயத்தாலேனும் இதை நாசமாக்கிவிட்டால் உள்ளது உள்ளபடியே விளங்கும். இதுவே மோட்சம் எனப்படுகிறது. சும்மா இருக்கை என்பது முயற்சியுள்ள நிலையா, முயற்சி அற்ற நிலையா? அது முயற்சியற்றதோர் சோம்பல் நிலை அன்று. வெளிமுகத்தில் முயற்சிகள் என்று சொல்லப்படுகிற உலக விவகாரங்கள் எவ்வளவும் பரிச்சின்ன மனத்தாலும் இடைவிட்டும் செய்யப்படுகின்றனவே. அகமுகத்தில் சும்மா இருக்கை என்னும் ஆன்ம விவகாரமோ முழு மனதுடனும் இடையின்றியும் செய்யப்படும் பூர்ண முயற்சியாகும். வேறு எவ்வகையேனும் நாசமாகாத மாயையானது முழு முயற்சி என்னும் இம்மோனத்தால்தான்
நாசமாக்கப்படுகிறது. சாதகன் அனுஷ்டித்தற்கான நியமங்கள் எவை? மித ஆகாரம், மித நித்திரை, மித வார்த்தைகள். தேகாந்தம் வரை தொடரும் என்ற பிராரப்தத்தை தேகம் உள்ளபோதே கடத்தல் கூடுமோ? கூடும். எங்கனம் எனின், பிராரப்தம் எந்த கர்த்தாவை ஆச்சரித்துள்ளதோ தேக ஆன்மாக்களுக்கு இடையே முளைத்த அவ்வகங்காரம் தனது அதிஷ்டானத்தில் அடங்கி உரு அழியின் அதை ஆச்சரித்திருந்த பிராரப்தம் மாத்திரம் வீழ்த்திருத்தல் எங்கனம். ஆகவே நான் அற்ற இடத்து பிராரப்தம் இன்றென்க. சித்திக்கும் முக்திக்கும் சம்பந்தம் உண்டா? விசார ஞானமே முக்தி தர வல்லது. சித்திகள் எவ்வளவும் மாயாசக்தியின் பொய்த் தோற்றங்களே. நித்திய சித்தியாகிய ஆன்ம சித்தியே சித்தி. தோன்றி மறையக்கூடிய மாயா காரியங்கள் சித்தி ஆகா. இவை புகழ் போகம் ஆகியவற்றின் இச்சையால் கோரி அடையப்படுவனவாம். சிலருக்கு கோரிக்கையின்றியும் பிராரப்தத்தால் உண்டாகிறது. பிரம்மத்தோடு தனக்குள்ள ஐக்கிய நிலையே சர்வ சித்திகளின் பிராப்தி என்று அறி. ஐக்கிய முத்தி என்னும் சிரேஷ்டமான சாயுஜ்ய பதம் இதுவே. பந்த புத்திகள் வாஸ்தவமாக இன்றே வாஸ்தவமான சோகமேகங்கள் தோன்ற கணக்கின்றே. ஸ்வபாவ நிலையினின்று நழுவுங்கால் மாத்திரம் அவை உண்மை போல தோற்றரவாகின்றனவே ஒழிய இயற்கை நிலையில் ஒருபோதும் தோன்றா. இன்னதுதான் தனது ஸ்வபாவ நிலை என்பதை சந்தேகம் இல்லாமல் எல்லோராலும் அபரோக்ஷமாக தெரிந்து கொள்ளல் சாத்தியமா? சாத்தியம் என்பதில் சந்தேகமே வேண்டாம். எங்கனம் பிருதிவி முதல் பிரகிருதி ஈராக உள்ள சராசர பிரபஞ்சம் யாவும் அபாவமாகும் மூர்ச்சையாதிய காலங்களிலும் தன்னபாவம் இன்றென்பது யாவர்க்கும் அனுபவமாகலான். எல்லோர்க்கும் பொதுவான நித்யா பரோட்சமாகிய கேவலம் சத்து, அதாவது இருப்பு மாத்திரமே தனது ஸ்வபாவ நிலையாகும். ஏனைய ஞான அனுபவங்களோ அஞ்ஞான அனுபவங்களோ நவநவமாக கூறப்படும் புடைப்பெயர்ச்சிகள் அவ்வளவும் தன் ஸ்வபாவ சித்திக்கு மாறானவையே என்பது தீர்வை. இவ்வுபதேச மஞ்சரி இறுதியாக பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளது திருவுள் எழுதா மறையினின்று தெளிவந்த சுவானுபூதி வாக்கியங்களையே வடிவாக கொண்ட இந்நூல் துறந்தார்த்தம் தூய்மைமிகும் உள்ளங்களை பிரகாசிப்பிக்கும் மெய்ஞான பொருட்சுடராய் எஞ்ஞான்றும் விளங்குவதாம் என்ற சத்திய வாக்குடன் வாழ்த்துப்பாவும் இணைந்து நிறைகிறது. அடுத்து 8வது தலைப்பில் பார்க்கப்போவது பகவான் உபதேச பிறர் நூல்கள். இதை அடுத்த வீடியோவில் காண்போம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.